Hey hi, welcome to my YouTube channel. So இன்னைக்கு என்னோட சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஆல்ரெடி டைட்டில்லே நீங்க பார்த்திருப்பீங்க. So Nelson IQல இன்டர்வியூ process எப்படி இருக்கும், எப்படி செலக்ட் ஆவறது, so என்னென்ன process நம்ம எப்படி கிளியர் பண்றது, அதுல என்னென்ன கேட்பாங்க, அவங்க எவ்வளவு salary கொடுக்கறாங்க, so shift timing என்ன, இது work from home office அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So Nelson IQல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பல்கா ஹையர் பண்றது வந்து டேட்டா ப்ராசசிங் அனலிஸ்ட்க்கு தான் ஹையர் பண்றாங்க. So டேட்டா அனலிஸ்ட் அப்படினாலே நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க இந்த மாதிரி பவர் BI SQL இந்த மாதிரி நிறைய கத்துக்கணும் அப்படினு. பட் எதுவுமே நீங்க அவ்வளவா கத்துக்க தேவையில்லை. உங்களுக்கு சிஸ்டம்ல கொஞ்சம் வர்க் பண்ண தெரிஞ்சா போதும். அது இல்லாம எக்ஸல் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்டர்மீடியேட்டா கூட வேணாம். நார்மலா உங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு சேவ் அந்த மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சா கூட போதும். அவங்க ட்ரைனிங் வந்து 6 months கொடுக்குறாங்க. அந்த 6 monthsல உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன அப்படின்றது. ஸோ இவங்களோட ஷிஃப்ட் டைமிங் வந்து மார்னிங் 9 to 6 ஒரு ஷிஃப்ட் டைமிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னொரு 6 லைக் எல்லாத்துக்குமே வர மோஸ்ட்லி ஷிஃப்ட் வந்து இதுதான் கொடுப்பாங்களா, லைக் 2 to 11 o'clock வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஷிஃப்ட் தான் மோஸ்ட்லி இப்போ எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 3.6 வந்து ஃப்ரெஷருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரெஷருக்கு வந்து அவ்வளோ சேலரி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஸ்டார்டிங். ஸோ 3.6ன்னு வரும்போது உங்களுக்கு டேக் ஹோம் வந்து 26 or 27 டேக் ஹோம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் சொல்லியிருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி இதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி வந்து இதில் இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டென்ட் பண்ணேன் அப்படின்றது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எதுவுமே இல்லை, லிங்க்டின் அப்படின்ற ஒரு ஆப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லிங்க்டின்ல வந்து இப்போ நீங்கள் நார்மலாக வந்து நாக்குரி ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஹெச்ஆர் கிட்ட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மெசேஜ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி இது இல்லை. ஸோ லிங்க்டின்ல நிறைய இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நெல்சன் ஐக்யூன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அதில் நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க. யார் யார் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, ஹெச்ஆர் இல்லை மற்றவங்க நிறைய பேர் கனெக்ட் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படி யாரை கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கூகுளில் போய் நெல்சன் ஐக்யூ லிங்க்டின் போட்டு லைக் ஹெச்ஆரோட ப்ரொஃபைல்னு போட்டிங்கன்னா நிறைய அங்கே எவ்வளோ ஹெச்ஆர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட ஹெச்ஆர் ப்ரொஃபைல் எல்லாமே உங்களுக்கு லைனாக வரும். ஸோ இப்போ ஒரு ஹெச்ஆர் கிட்ட நீங்கள் போய் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்ததுமே கனெக்ட் ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க. அவங்க நிறைய கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வரும். அதில் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒருத்தர் ப்ரொஃபைல்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே 3 dots இருக்கும். அந்த 3 dots கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்சனலைஸ் இன்வைட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே இந்த மாதிரி எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்போ மார்னிங் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா குட் மார்னிங் மேம், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல், ஹாப்பி டு கனெக்ட் வித் யூ இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் போட்டுட்டு லைக் அதுக்கப்புறம் உங்களோட நேம், நீங்கள் இப்போ ரீசன்ட் கிராஜுவேட்டா இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்கள் ஏன் இந்த பர்சன் கூட இப்போ கனெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் அவங்க என்ன கேட்பாங்கன்னா நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ராசஸுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஃப்ரெஷர்னு சொல்லுங்கள், ஆர்எல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தென் இதில் என்ன மாதிரி இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருந்துச்சு, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நெல்சன் ஐக்யூவில் எப்படி இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா லைக் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு இமெயில் வரும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். லைக் ஓகே இந்த இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வரும். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். பிகாஸ் அந்த இமெயிலில் தான் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். சும்மா அந்த ஃபார்மில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ எங்கேருந்து வர்றீங்க, தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுற பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ இந்த மெயிலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதே கொஸ்டின்ஸ் தான் வரும். பட் இதே லைன் ஆர்டரில் வருமானு கேட்டிங்கன்னா இதே ஆர்டரில் வராது. சேம் இதே கொஸ்டின் பட் சேஞ்ச் பண்ணி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை ரெஃபர் பண்ணாலே வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வரும். செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன்.
ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸோ என்ன மாதிரி கேட்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 மெம்பர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சோஷியல் மீடியா கேட்பாங்க. தென் இல்லைனா வந்து எனக்கு என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா வர்சஸ் டிஜிட்டல் மீடியான்னு கேட்டாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ், இது மாதிரி சின்னது ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி பேசாமலே இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு குரூப் டிஸ்கஷன் நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் அட்டன் பண்ணிங்கனாலுமே பேசாமல் இருக்காதீங்க. நீங்கள் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கே பேசியிருக்கணும், அது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து சரி அவங்க பேசுகிறாங்க நம்ம மியூட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து சரி பேசுகிறாங்கன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்மளும் பேசிக்கிட்டே இருந்தால் ஒன்ஸ் அந்த சைடு ஆப்போசிட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அமைதியாகிடுவாங்க. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசுகிறீங்களா, நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா அப்படின்றது அங்கே பார்ப்பாங்க. தென் இன்னொன்று வந்து ஆட்டிடியூட் காட்டாதீங்க. இவன்னா பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி முறைச்சி பார்க்கறது, இல்லைனா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் எங்கே ஜிடி அட்டன் பண்ணாலுமே நீங்கள் பேசுகிறது தப்போ கரெக்டோ, பட் நீங்கள் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்கனாலே நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். ஒன்ஸ் நீங்கள் செகண்ட் இதில் வந்து குரூப் டிஸ்கஷனில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இங்கே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இன்னொரு மெயில் வரும். இன்னொரு மெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹெச்ஆர் கூட வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு சார் தான் எடுத்தாங்க. ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இவங்க ஃப்ரெஷருக்கு தான் நிறைய ஹையர் பண்ணுறதுனால ஜஸ்ட் எல்லா கம்பெனிலையும் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன் நீங்கள் வந்து நெல்சன் ஐக்யூவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நான் ஏன் உங்களை வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்றது சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. தென் என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் இப்போ வேறு ஃபீல்டு இருக்கீங்க, இப்போ பயாலஜி ஃபீல்டில் இருந்துட்டு இந்த சைடு வந்திருக்கீங்க அப்படின்னா இது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. நீங்கள் அந்த சைடு இருக்கிற ஒர்க்குக்கு போகாமல் ஏன் வந்து இந்த டேட்டா அனலிசிஸ் ப்ராசஸ் சைடு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி குட்டி கொஸ்டின்ஸ்லாம் இதுவுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகணும் இல்லை அப்ளிகேஷன் ஏதாச்சும் போடணும் அப்படின்னா நான் அந்த மேமோட லிங்க்டின் வந்து லைக் அவங்களோட ப்ரொஃபைல் லிங்க்கையுமே நான் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணி விட்றேன். அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு அந்த லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வைங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து 1 வீக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ ஓகேங்களா, இதுதான் சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் ஒன்ஸ் வந்து செலக்ட் ஆகினீங்க அப்படின்னா இந்த லைக் இவங்க கொடுக்குற சேலரிக்கு ஃப்ரெஷருக்கு வந்து எந்த இடத்துலையுமே கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மற்ற இடத்துல வந்து பவர் பிஐ எஸ்கியூஎல் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து பேசிக் உங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் அண்ட் எக்ஸல் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஐஷா அண்ட் அஜித் குமார் சம்திங் ஏதோ ஒரு பேர் இருக்கும், எனக்கு நான் மறந்துட்டேன். ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் மட்டும் நான் கீழே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி விட்றேன். அவங்க கிட்ட மட்டும் பர்சனல் இன்வைட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க. பர்சனல் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்களும் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைக் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் இப்போ எல்லாமே கஸ்டமர் சப்போர்ட் இதெல்லாம் எடுத்துக்கினா சேலரி இன்க்ரிமெண்ட் வரவே வராது. டேட்டா அனலிஸ்ட் சைடு வந்து உங்களுக்கு நிறைய சேலரி இன்க்ரிமெண்ட் வரும், நிறைய ஸ்கில்ஸும் நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக போடுறேன். பாய்.